ரீசன்ட் டேஸாக வந்துட்டு நிறைய இந்த ஸ்கேம் பேஜஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட்ஸில் வந்து நிறைய பேஜஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் டெய்லி வந்து என்னோடய ஸ்டோரீஸில் வந்து உங்களுக்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் வந்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரைஸிங்கை பார்த்த உடனே போயிட்டு அந்த சாரியை என்கொயர் பண்ணுறதாகட்டும், புக் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் அனுப்புகிறீங்க. இந்த ஃபேக் அக்கௌண்ட்டுக்கும் எங்கள் பேஜுக்கும் எதுலேயுமே ரிலேட் ஆகவே ஆகாது. எங்களது வந்து ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது, விச் இஸ் ரூப்கிருதி போட்டிக். இந்த ஒரு பேஜில் மட்டும்தான் எங்களோட வீடியோஸ் அண்ட் போஸ்ட் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். அண்ட் வி ஹாவ் அ வெப்சைட் டூ. எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துட்டு வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்களுக்கு ஸ்டோர் இருக்கிறதுனால நீங்கள் க்ளோஸராக இருந்தீங்கன்னா, பெரம்பூருக்கு க்ளோஸ் பையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து எங்கள் ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கலாம். அப்ராடில் இருக்கிறவங்க, அவுட் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9962964263. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் நான் தான் ஃபோனை வந்து ரிசீவ் பண்ணுவேன். என்கிட்ட தான் அந்த மொபைல் இருக்குது. நான் தான் உங்களுக்கு எல்லா மெசேஜ்க்குமே ரிப்ளை பண்ணுவேன். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ரிகார்டிங் சாரியில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கா, நீங்கள் எனக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோ காலிங்கில் கூட உங்களுக்கு சாரி காமிச்சு அதுக்கப்புறம் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட்லலாம் நீங்கள் சாரீஸ் புக் பண்ணாதீங்க. எப்படி ஒரு சில்க் மார்க்கோட வர சாரீஸ் வந்து 1000 rupees 2000 சொல்லும் போது எப்படி உங்களால் அது நம்ப முடியுது? தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்கள் வந்து கூகுளில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கா, இருந்ததுன்னா அது எப்பத்துலேருந்து ஆக்டிவாக இருக்குது எல்லாமே பாருங்கள். ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்கன்னா அது கூகுள் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸிங் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸிங்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக் பண்ணுங்கள். இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் எங்களோட வீடியோஸை தான் அவங்க டவுன்லோட் பண்ணி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இந்த எல்லா பாசிபிலிட்டிஸ்லையும் எப்படியெல்லாம் அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண முடியுன்றது எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஸ்பைட் ஆஃப் தட் நான் ஒரு 10 பேஜை பிளாக் பண்ணால் அவங்க 20 பேஜை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியும்? வந்து நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இங்கே பேசுகிறேன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு 10+ மெசேஜஸ் வருது. நான் 10,000 பே பண்ணேன், 20,000 பே பண்ணேன், உங்ககிட்டேருந்து ப்ராடக்ட்ஸ் வரல. நீங்கள் யாருமே என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணலை. நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு. அவங்க யார், எங்கே இருக்காங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் எல்லாம் பேமெண்ட் எல்லாம் முடித்த பிறகு அந்த ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 3 days 4 days லேட்டர் அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் காண்டாக்ட் நம்பர் எடுத்து என்கிட்ட வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க. இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டில் ஒரு கம்மி ப்ரைஸிங்கோடு இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. யார்கிட்ட வாங்கினாலும் முதல்ல கூகுள் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு கடை இருக்கா. நாங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர்ட், எங்களோட ஷாப் வந்து GST ரெஜிஸ்டர்ட். எங்களது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கூகுளில் பார்த்தாலே வரும். நீங்கள் ஃபேக் அக்கௌண்ட்டில் வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து பொறுப்பில்லை. யார் வேணால் எங்கள் வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணி எந்த பேஜஸில் வேணாலும் போடலாம். பட் வந்துட்டு அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நீங்கள் எனக்கு பே பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக அன்றைக்கே வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட்ஸ் அனுப்புகிறோம். வெப்சைட்டே இருக்குது. நீங்கள் என்கிட்ட தான் வாட்ஸ்அப்பில் தான் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. வெப்சைட் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக பார்த்து புக் பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லா டைமும் மொபைல் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ.